பெரியாரையும் பிரபாகரனையும் நேர்முரணாக நிறுத்துவது இருக்குவாருங்க. இதை விட ஒரு பெரிய வரலாற்று பிழை எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா பிரபாகரன் ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தவர். பெரியாருக்கு ஆயுத போராட்டத்துக்கு சம்பந்தம் இருக்கா? அவருடைய தொடக்க காலம் காந்தியவாதி. அவர் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமுடையவர். அவர் கோட்சே காந்தியை சுட்ட போது அன்றைக்கு சமூக பதட்டம் அதிகரிக்கிற போது அன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் பெரிய அளவில் இல்லாத காலத்துல வானொலியில உரையாற்றுகிறார் பெரியார். அப்ப கூட அவர் என்ன சொல்றாருன்னா, அக்ரகாரத்தை கொடுத்துறதுக்கான அந்த தூண்டலை அவர் செய்யல. அவர் ரொம்ப அமைதிப்படுத்தி சொல்றாரு, கோட்சேவின் கையிலே இருக்கக்கூடிய துப்பாக்கி எப்படி ஒரு கருவியோ அதுபோல கோட்சேயும் ஒரு கருவிதான். அந்த கருத்தியலைத்தான் நாம் எதிர்க்க வேண்டும் அவர் சொல்றாரு. அப்ப தனிப்பட்ட வன்மம் என்பது பெரியாருக்கு கிடையாது. இப்ப இவர் சீமான் பேசுறாரு, தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் போர் நடக்கிறதுங்கிறாரு. இதெல்லாம் எந்த நூற்றாண்டுல இருக்கும்னு நமக்கு தெரியல. பாகுபலி படம் பார்க்கறது மாதிரியே இருக்கு வர வர சீமானுடைய பேச்சு கேட்கறது. கடந்த காலத்துக்கு அவருக்கு என்னன்னா, பேசுகிற போதே ஒரு காட்சி ஓடுது. ஒரு திரைப்பட இயக்குனரை நீங்க சினிமா எடுக்க விடாம தோற்கடிச்சு கொண்டு அரசியல் மேடையில கொண்டு விட்டதுனால அவர் அடிக்கிற கதை இருக்கு. மிகப்பெரிய அரிசி கப்பல், ஆமக்கறி, நான் தாண்டா ஆமக்கறி தின்றேன். ஈழ போராட்டத்துக்கு ஆமக்கறிக்கு என்ன சம்பந்தம் இல்ல.